சொரா மீன் வாங்கியிருக்கேன். சொரா மீனில் புட்டு பண்ண போகிறேன். நீட்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அது முங்குற அளவு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூளும் போட்டு நம்ம இட்லி பானையில் வச்சு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். அது நமக்கு ஃபாஸ்ட்டாக வெந்துடும். இந்த மீன் டைம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பச்சை மிளகா 2, பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா தேவையான அளவு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா சுறா மீன் நமக்கு சூப்பராக வெந்துருச்சு. ஸோ நம்ம அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்க போகிறோம். இது ஆறினோடனே பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் வந்து நீட்டாக உரித்து எடுத்துக்க போகிறோம். சுறா மீன் குக் ஆகிறதுக்கு ஒரு 8 to 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ அதை தனியாக எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். இப்போ நான் பொரிக்காஞ்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். பொரிக்காஞ்சட்டி சூடானோடனே அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச கடுகு உளுத்தம் பருப்பு அது பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அப்போவே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதையும் போட்டு வதக்குறோம். மஞ்சள் தூள் அது மட்டும் இல்லாமல் கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலாலாம் குக் ஆகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது குக் ஆகிட்டே இருக்கட்டும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சுறாவை வந்து நம்ம ஆற வச்சிட்டோம். ஸோ மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம உரித்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு நம்ம எப்படி வேக வச்சுட்டு வந்து ஃபுல்லாக உடச்சி விடுவோம், அதே மாதிரி உடச்சி விட்டுடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நடுமுள் மட்டும் கரெக்டாக நம்ம தனியாக எடுத்துடலாம். ஸோ அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு மற்றபடி இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ சுறா புட்டுக்கு பார்த்திங்கன்னா இதை நம்ம எந்தளவு உதுத்து வச்சுக்கிறோமோ அந்தளவு பார்த்திங்கன்னா டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பொரிக்காஞ்சட்டியில் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்தளவு சால்ட் வேணுமோ அந்தளவு நீங்கள் சால்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம போட்டு சூப்பராக இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுறா புட்டு நமக்கு சுட சுட ரெடி ஆகிட்டே இருக்குது. இது வந்து ரைஸு ரசம் வச்சுட்டு அது கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வெறுமனே கூட நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். சுறா புட்டு ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.